காத்தெல்லாம் சைலண்டா போயிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களை என்னால் மறக்க முடியாது. ஏன்னு சொன்னா நான் வெளியே வரும்போது அதை பற்றி பேசுவார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்துக்காக வாழ்ந்தார்கள். அதனால அப்பாவுக்கு ஏற்ற துணைவியாரா இருந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது, பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட கிறிஸ்துக்களாய் வளர்த்தார்கள். சபைக்கு தூணாய் விளங்க முடியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் சபைக்கு நல்ல அங்கத்தினர்களாய் சபை எது சொல்றாங்களோ அது கீழ்ப்படுத்தி கேட்கிறவர்களாக அந்த குடும்பத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். அதனாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாய் முன்னோர்கள் செய்த ஜெபம் என்னை இன்று வழி நடத்துகிறது கிறிஸ்துவின் வழியில. அருமையான தாயர் அதை எவ்வளவு சொன்னாலும் புரிய முடியாது. 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டதான அன்புக்கு நிகரான ஒவ்வொரு காரியங்களுமாய் அவர்கள் வாழ்ந்து காட்டியவர்கள். அன்பு தற்பொழிவு இருக்காது, பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, அது தன்னிகரற்றது. அப்பேற்பட்டதான அன்பை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த வட்டாரத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் இவர்கள் கிறிஸ்துக்காக சபைக்காக சாட்சியுள்ள குடும்பமாய் வாழ்ந்த இந்த குடும்பம். அந்த குடும்பம் அப்படி நிலைப்பெற காரணம் என்று சொன்னால் ஒரு வீட்டுக்குரிய தாயார் தான். அந்த தாயார் சரியில்லைன்னு சொன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லாத போயிடும், அவங்க விட்டுடுவாங்க. ஆனா அருமையான காந்தாம ஒவ்வொரு பிள்ளைகளுமா கிறிஸ்துக்குள்ள வளர்த்து அவருடைய நல்ல ஒரு நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கை அவர் பேர பிள்ளைகள் பார்க்கும்படியாக கூட அவர்கள் வாழ்ந்து இத்தனையோட வாழ்ந்து இருக்கிறார்கள். நாம் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவர்களுக்கு ஆறுதலா இருக்காது. ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய தொப்புள் கொடி உறவு பிள்ளைகளுக்கு அந்த ஆறுதல் ஏற்றதா இருக்காது. கிறிஸ்துக்குள்ள இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியா 2ஆம் வருகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார் என்று சொல்லி அந்த திட நம்பிக்கை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கை அம்மா எப்படி வாழ்ந்தார்களோ, கிறிஸ்துக்கு எப்படி அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, குடும்பத்திற்கு எப்படி எல்லாம் பிள்ளைகளையுமாய் பேர பிள்ளையுமாய் வளர்க்கபடியா அவரிடத்தில் அன்பு காட்டும்படியா தன்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துக்கா எந்த பிள்ளையும் அதாவது முகம் துளிச்சு பேசாத அந்த தாயார் அன்பின் முகத்தை பார்த்து சிரித்த முகத்தோடு கூட பிள்ளைகளை வளர்த்த தேவனுடைய அன்பை அவர்கள் காட்டினார்களோ. அப்படியா இந்த குடும்பத்துக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளுமே ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பை அம்மா எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படியா சமுதாயத்திற்குமாய் சபைக்குமாய் கற்றுக் கொடுத்து சாட்சியாய் நிலைத்து நின்று நம்ம கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம் என்று சொல்லி அம்மாவுடைய இந்த நினைவு நாளிலே நாம சபதை ஏற்று அம்மாவுடைய அந்த ஆத்மா நிச்சயமாக தேவனிடத்துல இலைப்பாற்றிக் கொண்டிருக்கும், பரதேசத்திலே இலைப்பாற்றிக் கொண்டிருக்கும். அவருடைய ஆத்மா அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு யாரும் நீங்க அழ வேண்டாம். ஏன்னு சொன்னா ஒரு மரித்தால் தான் கிறிஸ்துவ நாம் என்ன பண்ணணும், பிரவேசிக்க முடியும். அதுதான் வழி. அதனால அம்மாவுடைய ஆத்மா இழைப்பார வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து குடும்பத்திற்கு இது ஒரு ஆறுதலா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அப்படியாக ஒரு நாள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார் என்று சொல்லி நிச்சயத்தோடு நாம இந்த கூட்டத்திலே ஆறுதலாய் நாம் கடந்து போவோம் என்று சொல்லி வாய்ப்பினை கொடுத்துதான் அருமையான ரெவன்டையாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நமத்திலே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட பிஎம்எல் எஸ்சிஎஸ்டி அவர்கள் இப்பொழுது ஆதரவை கொடுத்தார். கடந்த ஆண்டு ஸ்ரீகாந்த் அம்மையார் அவருடைய 1ஆம் ஆண்டு ஜெயவாளனை பார்க்கிற நிகழ்ச்சி நடத்தி கொடுத்திருக்கிற அதற்குரிய சர்ச்சைய சோதனை அவர்கள் மத்திய வாழக்கூடிய அவர்கள் மற்றும்
மத்திய ஆலயத்துடைய செயலாளர் ஞானதாஸ் அவர்களே, எனக்கு முன்னால் இந்த குடும்பத்துக்கு ஆதரவு வழங்கிய மனிதனுக்குரிய டாக்டர் ஷேரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற திருச்சபை மூப்பர்களே, திருச்சபையின் அங்கத்தினர்களே, இந்த வட்டாரத்து தேர்தல் தாய்மார்களே, ரொம்ப இந்த நேரத்தில் இரண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆண்டுகள் கடந்தாலும் ஒவ்வொரு ஆண்டுக்கான 365 நாட்கள் அந்த தாயாரை எழுத பிறகு கூட இன்றைக்கு அந்த தாயாரை நினைவு கொள்கிறார் என்று சொன்னால் அந்த தாயார் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு இலக்கணம். இது சொன்னால் ஐயா அவர்கள் சொன்னது போல, சக்கரையா சொன்னது போல, இந்த வட்டாரத்தை சார்ந்தவங்க என்னோட சொன்னால் இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, இந்த குடும்பத்தை சார்ந்த ராஜ்குமார் ஐயா அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் கூட. இந்த குடும்பத்தில் நாங்கள் உணவு அருந்துகின்ற ஒரு உரிமை உள்ள ஒரு சிறந்த தாயார், ஒரு சிறந்த மரம் சிறந்த கனிகளை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சிறந்த கனிகளை எது கொடுத்தா சிறந்த மரம் தான் கொடுக்கும். இந்த குடும்பத்தில் தாயார் அவர்கள் அவருடைய கணவர் இறந்த பிறகு இந்த குடும்பத்தை வழிநடத்துவதில் மிக மிக கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த குடும்பத்தை வழிநடத்தியவர். அதில் அவருடைய பிள்ளைகளை பார்க்கிற சமயத்தில் மதுரை கிறிஸ்தவ பெரியவர் ராஜசேகர் அவர்கள் பிஎம்எல்ல எஸ்எஸ் ஸ்பெஷலில் எஸ்சி இசி மெம்பராக இருந்தவர். இன்னொரு புதல்வர் இந்திய ராணுவத்தில் சேவை செய்தவர். இப்படி எல்லா பிள்ளைகளும் சிறந்த பிள்ளைகளாக உருவாக்கிய ஒரு தாயார் என்று மறைந்து ஒரு வருடமாக இருக்குது. இந்த நேரத்தில் மறைந்த தாயார் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்து இந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் இரங்கலை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நேரம் கடந்துவிட்டபடினால ரொம்ப சுருக்கமாக நான் பேசிக்கிறேன் ஆசைப்படுறேன். இருந்தாலும் ஐயா அவர்கள் வந்திருக்கிறது, அதில் குறிப்பாக ஐயா அவர்கள் நான் மிகவும் அறிந்து சொன்னால் ஒரு போதகர் என்கின்ற அளவில் தான் அவரை நான் கூட பார்த்துக்கிறேன். அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய சகோதரி ஒருத்தர் சுந்தரவள்ளின்னு வந்தாங்க. அன்றைக்கு அந்த நிகழ்வுல இவர் பேசுகிற சமயத்தில் ஒரு கிறிஸ்துவ பாதிரியர் அப்படின்னு சொன்னா அதோட நிற்பதில்லை, சமுதாயத்திற்கான பங்களிப்பு அவர்களுக்கு உண்டு. அது எல்லாம் கூப்பிடணும், உள்ள கூப்பிடணும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதா தெரியல, இவருக்கு கிடைச்சது. அந்த சகோதரியுடைய விழாவில் பேசுகிற சமயத்தில் மிக சரளமாக அந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை வாரி இருக்கார். நான் கொஞ்ச நேரம் யோசித்தார், பேசுவது ஐயா தானா அப்படின்னு. ஏன் சிறப்பதுன்னா ஒரு வட்டத்துக்குள்ள நின்றுவாங்க, ஒரு வட்டத்துக்குள்ள நின்றுவாங்க. நாட்டில் சொல்றாரு ஒரு வட்டத்துக்குள்ள நின்றுவாங்க. ஆனா அந்த வட்டத்தை விட்டு சமுதாய உணர்வுகளை தன் தோல் மேல போட்டுக்கிறது பெரிய விஷயம். அன்றைக்கு கூட ஐயா அவர்கள் பேசுவார் கேட்க அவள இருக்க. தாயாரை பற்றி பேசணும்னா நம்ம மணிக்கணக்கில் பேசணும். ஏன்னா பல நிகழ்வுகள் நாம் பேசுகிற சமயத்தில் இது போன்ற தாயார் எழுத குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிற சமயத்தில் அதிகமாக நாங்கள் பேசுவோம். ஏன்னு சொன்னால் தாயின்ற சமயத்தில் அந்த அந்த என்னன்னு சொன்னால் உயிரினங்கள் பல உண்டு. அதில் அந்த தாயின்ற அந்த ஜீவன் தனிப்பட்ட ஒன்று. அயர்லாந்து என்கிற ஒரு நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன சொன்னா ஒரு தாயார் குழந்தையை ஈன்றெடுத்தார். ஈன்றெடுத்த பிறகு அது பெண்களுக்கு பிரசவம் தெரியும். குழந்தை பிறகு குழந்தைய காட்டிட்டு எடுத்துட்டு போடுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றாங்க ஒரு குழந்தை இறந்துச்சு, 2 பிறந்தது 1 இறந்துச்சு. அந்த தாய் சொல்றாங்க, இல்லையே என் பெண்ணை நான் உயிரோட பார்த்தேன், முகத்தை காட்டினீங்க அப்படின்னு. இல்லம்மா போய் இறந்துச்சு அப்படின் போது இல்லை நான் நம்பல. ஆமாங்க அப்படின் போது என் குழந்தை கொடுங்க என் கையில அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கி வாரி அடைச்சி மார்பில் வச்சுக்கின்னு ஒவ்வொரு கதை எழுதாங்க. அந்த அழுகின்ற அந்த நேரத்தில் அவங்க கதற அந்த நேரத்தில் குழந்தை துடிப்பு வரும். இது உண்மை நிகழ்வு. என்ன சொன்னவங்க கதையில உயிரை மீட்டெடுத்து வந்தாங்க. இது உண்மையாக நடந்த நிகழ்வு. அதே போல சமீபத்தில் கூட ஒரு படித்தேன்.
ஃபேஸ்புக்கில் ஒரு தாயார் வந்து மரண தருவாயில் இருக்காங்களாம். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்னு. என்ன சொல்லும் போது 7 வயது பையன் நாங்கள் நின்று நான் சொல்கிறோம், இல்லை 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 எங்கள் அம்மா கிட்ட சொல்லுமா, நான் பசியாக இருக்கேன்னு சொல்லுமா, நான் பசியாக இருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன்னு கேட்குறாங்க. ஏன் சொன்னால் தாய் உள்ள மாதிரி தான் தன்னுடைய ரத்தத்தை வந்து பாலா கொடுக்குற ஒரு உயிரினா தாய். தன்னுடைய வயிற்றில் 10 மாதம் சுமந்து சிறு முள்ளு கூட நம்ம வந்து ஒரு நாள் சின்ன முள்ளு காலில் வச்சுக்கிற கூட நம்ம வந்து அது வெளியெடுக்கிறதுக்கு உயிர் போகும். ஆனால் 10 மாதம் நம்ம வயிற்றில் சுமந்து அந்த கஷ்டப்படுகின்ற ஒரு உயிரினா தாய். அதனால தான் நம்ம பேசுகிறது தாய் வந்து உயர்வானவர். அப்படிப்பட்ட தாயை எழுத்து வைக்கின்ற குடும்பத்துக்கு ஆறுதல் என்கிற சமயத்தில் கிறிஸ்துவத்தை எந்த போன்ற நிகழ்வுகள் ரொம்ப கொஞ்சம் நம்ம சொல்றது ஈஸி. ஏன் சொன்னா கிறிஸ்துவ வார்த்தைகள் அதில் இருக்கு. நீ பயப்படாதே, கவலை கொள்ளாதே, அவர் இறந்தார் சொன்னா மீண்டும் வருவார். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் போது நீங்கள் முகமுகமாய் அவரை பார்ப்பீர்கள் என்கிற அந்த நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. அது கிறிஸ்துவ குடும்பத்தில் நாம சொன்னோம்னா அது வந்து சரியான ஆறுதலாக இருக்கும். எப்படி அது சமயத்தில் உள்ள வந்து கிறிஸ்துமஸ் விழா நடக்கிற சமயத்தில் இதே போல கிறிஸ்துடைய பிறப்பு அப்படின்னு பேசுகிற சமயத்தில் நான் பேசுகிற சமயத்தில் சொன்னேன், கிறிஸ்துடைய பிறப்பு நம்புறீங்களான்னு கேட்டேன். இல்லை வந்து கிறிஸ்துடைய பிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அது நம்பிக்கைக்குரியது, உண்மையானதுன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னா கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு நாம பார்க்கல, ஆனால் ஆதாரம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு 2024 வருடங்கள் 2024 சொன்னா கிறிஸ்துவுக்கு பிறகு, கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு என்பது கிறிஸ்துடைய அவர் ரெஃபரன்ஸ் வச்சுதான் இங்க வந்து 2024 அப்படி சொன்னா அவருடைய பிறப்பு உண்மை. மறுபடியும் அவர் மீண்டும் வருவார், 2வது வருகை இருக்கும், அன்றைக்கு நீங்கள் முகமுகமாய் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு சொல்லி இந்த குடும்பத்துக்கு ஆதரவை வழங்குவதற்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து வேத பகுதி வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசிப்போம். இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 14 முடியும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 14 முடியும். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனிதர்களால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மலையில் இருக்க மாட்டாது. விளக்கை கொடுத்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார் என்பதை வாசிக்க துணிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து கூறுகிறது. மத்தேயு திருச்சபையுடைய செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி அங்கத்தினர் அனைவருடைய சார்பாகவும் பெண்கள் ஐக்கிய குழு சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய திருச்சபையுடைய ஆயர், இப்பொழுது தூய பேதுரு திருச்சபையுடைய ஆயர் அருட்தந்தை தேவசகாயம் ஐயா, அதே போல சாதகர் பாஸ்டர் ஐயா மற்றும் முன்னணியில் இருக்கின்ற
SCST உடைய தலைவர் ஐயா அவர்களுடைய சார்பாகவும் இந்த நேரத்தில் குடும்பத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளானது ஒரு முக்கியமாக இருக்கின்ற ஒரு நாளாக குடும்பத்திற்கு இருக்கின்றது. பிறந்த நாள் நாம் கொண்டாடுகின்றோம், திருமண நாள் கொண்டாடுகின்றோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல ஒரு மனிதர் காலம் சென்றிருக்கின்ற பொழுது அவர்களுக்காக நாம் மஞ்சளியும் மற்றும் அவர்களுக்காக நாம் கொடுக்கின்ற முன்னிலையா இருக்கின்ற தி ரைட் ரெஸ்பெக்ட், அதுதான் இன்றைக்கு மனிதர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அன்பாகவும் பாசமாகவும் அரவணைப்புமாக இருக்கின்றது. அருமையான இந்த குடும்பத்தை நான் நினைவுகூறுகின்றேன். ராஜ்குமார் ஐயா மற்றும் அதே போல ராஜசேகர் சார், இவர்கள் முன்பதாக எனக்கு தெரியும். ராஜசேகர் ஐயா அவர்கள் இந்த திருச்சபையிலே ட்ரெஷரா இருக்கின்ற பொழுது எனக்கு இன்னொரு திருச்சபையிலே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பெங்கல் பகுதியிலே. அது அடுத்ததாக காலங்கள் கடந்து இந்த திருச்சபைக்கு ஆயராக வர ஆண்டவர் துணை புரிந்திருக்கின்றார். அதே போல அவர்களுடைய பின்னணியமாக இருக்கின்ற ஊழியங்கள் அருமையாக இருக்கின்றது. தங்களுடைய குடும்பத்துடைய வழிநடத்திலையும் ஆண்டவர் அருமையாக கொடுத்திருக்கின்றார். அதே போல ஒவ்வொருடைய தாயாருடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கின்றார். அருமையான தாயாரை பற்றி இந்த இடத்துல அவர் சொல்கின்ற பொழுது ஆசிரியை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஒரு நேசிக்கின்ற ஒரு தாயாக இருந்தார்கள், மற்றொரு இடத்திலே பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தாயாக இருந்தார்கள். இன்னைக்கு காலங்கள் கடந்து போயிருக்கின்றது. அது போல இருக்கின்ற பெரியவர்களை இன்னைக்கு கோடார் தங்க வயல் இன்னைக்கு எழுந்திருக்கின்றது. அது போல பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், அது நமக்கு சக்சஸ் ஆயிடும். அது போல இருக்கின்ற நிழலின் கீழ் கோடார் தங்க வயல் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்ந்து பெரியவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு மத்திய திருச்சபையும் மற்றொரு வட்டாரத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதே போல இரண்டு கூற்றாக இந்த இடத்திலே மலைப்பிரசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு இந்த உப்பை எவ்வாறாக நாம் உபயோகப்படுத்துகின்றோமோ, அது எவ்வாறாக தன்னுடைய உணவில் இருக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கின்றதோ, அதே போலத்தான் மனிதனுடைய வாழ்வு. இன்னைக்கு வாழ்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு நாம் மெய் உதாரணத்தோடு, அதே போல குடும்பத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு சாட்சியாக இருக்கின்ற ஒரு வாழ்வை அதற்கு நிர்ணயித்து வாழ அவசியமாக இருக்கின்றது. அருமையான தாயார் அவர்கள் அது போல இருக்கின்ற ஒரு சிறப்பாக இருக்கின்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள். கடைசி நேரங்களிலே அவர்கள் சுகவீனமாக இருக்கின்ற பொழுது கூட ஆண்டவர் அவர்களை துணை புரிந்திருக்கின்றார். நல்ல ஒரு அனுகிரக நாட்கள், கிருபை நாட்களே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 78 ஆண்டுகள் என்றால் இன்னைக்கு ஒரு பெரிதாக இருக்கின்ற ஒரு முடிவு. அதிலே தாவீது சொல்கின்றார், இது போல 70 அதுக்கு மேலே பிறவினார்கள் என்று. ஆனால் 78 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் அவருக்கு அனுகிரக நாட்டில், கிருபை நாட்டில் தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவு எல்லாம் சார்ந்திருக்கிற அனைவரையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள். அதே போல உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உதாரணத்தை கொடுக்கின்றார். இதை நாம் வாழ்கின்ற பொழுது இன்னைக்கு வெளிச்சமாக ஒரு மெய் உதாரணத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வை ஆண்டவர் நேசிக்கின்றார். நமக்கு எல்லாருடைய கருத்திலையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உலக ஞானத்தையும் தெய்வீக ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது போல இருக்கின்ற ஒரு ஒருங்கிணைப்பை அருமையான தாயார் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கு இந்த 1ஆம் ஆண்டுடைய நினைவு இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த உள்ளத்திலே தாயுடைய அன்பை நான் இழந்திருக்கின்றேன் என்று சொல்லி அதனுடைய குமரல் உள்ள இருந்து கொண்டே தான் இருக்கு. அது எந்த வயதிலாக இருக்கட்டும், இன்னும் என்னுடைய தாயார் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய உள்ளம். ஆனால் கடவுளுடைய நிச்சயத்திலே அவர் அழைத்துக் கொண்டு அவருடைய மார்பிலே சாய்த்துக் கொள்கின்றார். இந்த இடத்திலே விதைத்து அந்த இடத்திலே அவர்கள் அறுவடையக்காக அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல அவருடைய வெளிச்சம் என்று சொல்கின்ற பொழுது எத்தனோ உதாரணங்களை கொண்டு வருகின்றது. அதே போல காலம் சென்ற புட்டபதி சாய்பாபா அவர்கள் சொல்கின்றார், இந்த உலகமானது இன்னைக்கு ஒரு நாடக மேடையாக இருக்கின்றது. இது ஒரு வட்டத்தோடு நாம் வாழ்கின்றோம். அந்த வட்டத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது we should glorify God
we should glorify the family. இரண்டு இடத்திலையும் ஆண்டவரை நாம் முன்னிலை வைக்க வேண்டும். கடவுளை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்விலே நம்மை வெளிச்சமாக காண்பிக்க வேண்டும். அதே போல நம் குடும்ப வாழ்வில வாழ்கின்ற பொழுது அதனுடைய வட்டத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்கின்ற பொழுது எப்பொழுதுமே அந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு ஆண்டுடைய பேருள்ளால் காண்பிக்க வேண்டும் என்று இன்னைக்கு அது போல ஒரு மாபெரும் ஒரு தியாகத்தை அருமையான தாயார் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்து அவர்கள் கடைசி நேரங்களிலே மன உறுதியோடு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டுடைய இறைவசக்குள் அவர் இணைந்திருந்தார்கள். வருகின்ற காலகட்டங்களிலே கூட சில ஆண்களின் தேவன் சமாதானத்தின் தேவன் இறைவன் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற அதை போதுக தேவசகாமையா அவர்கள் முடிவு ஜெபம் மற்றும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். ஆயிரம் வாய்ப்பு கொடுத்தா ஒரு நிமிஷம் இதெல்லாம் அன்றைக்குரிய ஆயிரம் அவர்களே, ஆயிரம் அம்மா அவர்களே இருக்காங்க. அமர்ந்திருக்கின்ற செயலர், பரிபாலனத்தில் அங்கத்தினர்கள், வந்திருக்கின்ற ஊழியர் பாஸ்டர்ஸ், ஆக்டிவிஸ்ட் மாத்திரமல்ல சான்றோர்கள் ஆண்டோர்கள் திரளாய் இன்னும் கொஞ்சம் விட்டு அண்ணாடு தெருவு போயிடுவாங்க போய் ஆக திரளாய் அமர்ந்து நின்று அருமையான தாயார் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே நாம் எல்லோரும் அன்பு தாயார் வாழ்ந்த வாழ்விற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டோம். இதுக்கு முன்னாடி எல்லிஸ்ல ஒரு பிரேயர் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். அந்த அம்மா 92 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்து எல்லாரும் நல்லபடியா அவர்கள் மறைந்திருந்தார். ஆனாலும் அவங்க வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க. என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே எங்க அம்மா. ஏமா உங்க அம்மா 92 வயசு வரைக்கும் நல்லா இருந்துக்கிறாங்க, அதுக்கு வரைக்கும் நீ சந்தோஷப்படுமா, இறைவனுக்கு நன்றி செலுத்து. இன்னொரு வீட்டுல எங்க அம்மா 100 வயசை தொட்டுட்டாங்கன்றாங்க. அது கேஜிஎஃப்ல ஒரு நியூஸ் ஆகுது. ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் எங்க அம்மா இருக்கணும், என்ன உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுங்க. ஆகவே ஒரு மனிதனுக்கு இந்த கடைசி நிலை மரணம், அந்த மரணமே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆனால் எல்லோருடைய வாழ்விலும் இறைவன் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கையை, இறைவன் கொடுத்திருக்கின்ற சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆற்றலுக்காக நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த குடும்பத்தை பற்றி மிக அதிகமாக பேச வேண்டும் நினைச்சேன். நைட்டு சாப்பாடு இல்லை, ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த இல்லத்திற்கு ஹவுஸ் விசிட் வரும்போது அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா எத்தனை பிள்ளைங்கம்மா உங்களுக்கு? அம்மா சொன்னாங்க, ஒரு நம்பர் சொன்னாங்க. ஆக 1/2 டசனும் இல்லை, 1 டசனும் இல்லை. இடையில எதுக்கு யாரும் கிண்டல் பண்ண போறான்னு 7ஓட நிறுத்திட்டுக்கிறீங்களாம்மான்னு நான் சொல்லி மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த காலகட்டங்கள், அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் இப்பொழுது இல்லை. ஆகவே அன்பு தாயாரை பற்றி நான் கேள்விப்பட்டது அன்னமிட்ட கை. யாரு யாரு? காலம் சென்ற இஸ்ரேல், காலம் சென்ற லில்லி காந்தா அம்மா அவர்கள். ஆகவே ஒருபோதும் தாயாரையும் தகப்பனையும் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர்களுடைய நல்ல ஆசி குடும்பத்தில பிள்ளைகள் சிறப்பாய் ஆங்காங்கே கேதுரு மரங்களை போல நீங்கள் வளர்ந்து அநேகருக்கு சாட்சியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகள் மருமக்கமார்கள், இன்ஸ்பெக்டர் எதிரே உட்கார்ந்துங்கிறாங்க அம்மா. ஆகவே மருமக்கமார்கள், பேர குழந்தைகள் ஒவ்வொருவரையும் எல்லாம் வல்ல இறைவன் தாமே உங்களை வழிநடத்தி காப்பாராக. அந்த தாயார், நம்முடைய தாயாரிடத்தில் இருந்த நல்ல பண்புகளை நினைவு கூர்ந்து கூடுமானால் நம்முடைய வாழ்விலே கடைபிடிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமானவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே இழப்புகள் ஏற்படுகின்ற இடங்களிலெல்லாம் நீர் அந்த இழப்புகளின் மத்தியிலே இடைப்பட்டு நான் உங்களோடு இருப்பேன், சதா காலங்களிலும் உங்களை வழிநடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த பகுதிகளில
படிக்காத மேதைகள் சான்றோர்கள் பலர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடத்தக்க அருமையான தாயார், அவருடைய கணவர் இஸ்ரேல் ஐயா அவர். ஒருவேளை மனக்கணக்கில மிக சிறப்பான ஒரு தாயார், உபசரிப்பதில, ஊழியர்களை அன்பு செய்வதில, பல நிலைகளில முன்னுதாரணமாக, சாட்சியாக, அநேக மக்களுக்கு உதவுகின்ற ஒரு தாயாராக வாழ்ந்திருக்கிறார் என நாங்கள் பார்த்திருக்கிறோம், சாட்சிகளாய் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த சாட்சிகளை கூடுமான வரைக்கும் பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேர பிள்ளைகள் கடைபிடித்து வருவதை எண்ணி ஆண்டவராக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, அஞ்ஞான தாயார் விட்டு சென்றிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்கு நீர் எல்லாமாயிருந்து வழிநடத்தி காத்தரும். உண்மையே நம்பியிருக்கிற உங்கள் அடியவர்களுடைய வாழ்வில நான் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களோடு நான் பயணிப்பேன். இரண்டாம் வருகை ஒன்று உண்டு, அதிலே ஒருவரை ஒருவர் முகமுகமாய் சந்திப்போம் என்ற நம்பிக்கை, விசுவாசத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்தமைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே திரளாய் அமர்ந்து இந்த குடும்பத்தின் மக்களை ஆறுதல் படுத்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், சிறார்கள், வாலிபர்கள், வயதானவர்கள், திருச்சபையினுடைய தலைமை போதகர், குடும்பத்தின் மக்கள், திருச்சபை மூப்பன்மார்கள், இப்படி திரளாய் தாய்மார்கள் திரளாய் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இவர்களை ஆறுதல் படுத்தினாலும் உலகம் தரக்கூடாத ஆறுதலையும் தேற்றுதலையும் மெய் சமாதானத்தையும் இறைவன் நீர் தந்து குடும்பத்தின் மக்களையும் எங்கள் அத்துணை பேரையும் ஆற்றல் படுத்தி வழிநடத்தி காத்தர வேண்டுமாய் உங்களிடத்தில் மன்றாடுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம், வெண்ணங்கிகளை தரித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள்? ஆக அந்த குடும்பத்துல அருமையான தாயாரும் இணைந்திருக்கிறார், இலைப்பாரிக் கொண்டிருக்கிறார். வெண்ணங்கிகளை தரித்துக் கொண்டு இறைவனுடைய திருக்குடும்பத்திலே இணைந்து அவர் விட்டு சென்ற குடும்பத்தின் மக்களுக்காக அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார் என நாங்கள் நம்புகிறோம். மீண்டுமாய் அமர்ந்திருக்கின்ற அத்துணை அடியவர்களையும் ஒரு திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இந்த உலகத்தில இறைவன் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு எல்லா நிலைகளிலே இருந்து எங்களை வழிநடத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழிநடத்துகிறோம். குடும்பத்தின் மக்களை மீண்டுமாய் ஒரு திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. தூய ஆவியருடைய வழிநடத்திலையும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் அவருடைய சன்னிதானத்திலே பார்த்து கொண்டிருக்கின்ற அஞ்ஞான தாயாருடைய ஆத்மாவோடும் பெரிது வாழ்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகள், பிற பிள்ளைகள், உற்றார் உறவினர், சொந்த பந்தம் அனைவரோடும் அதார வாசி மற்றும் விசுவாசிகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் வைத்திருக்கிறார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியில் என்றனை இருப்பார். என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர். தொடர்ந்து குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு ஐக்கிய உணவு ஆய்வு செய்திருக்கிறார்கள். தாயாரோடு நீங்கள் அஞ்சலி செலுத்தி குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி உணவு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.